ஆனந்தி, நீ இங்க வந்துட்டேன்னு என்கிட்ட சொல்ல கூட உனக்கு பிடிக்கலையா? சிம்பாலிக்கா பாத்திரத்தை கீழே போட்டு சொல்ற அந்த அளவுக்கு நான் உன்னை காயப்படுத்திட்டேன் ஆனந்தி. ஐ எம் வெரி சாரி ஆனந்தி. உன்னை இப்படி கஷ்டப்படுத்தணும், எல்லாருக்கும் நான் உன்னை லவ் பண்றேங்கிற விஷயம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. நீ ரொம்ப ஜென்யூனாதான் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன. ஆனா என்னாலதான் அதை ஏத்துக்க முடியல. ஏதோ லைஃபே முடிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதான் என் கண்ட்ரோலை மீறி தப்பு பண்ணிட்டேன். செஞ்ச தப்ப நான் நியாயப்படுத்த விரும்பல. நேத்து நான் ஹாஸ்டலுக்கு வந்து அப்படி நடந்திருக்க கூடாது. அது உனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும், எல்லாரும் உன்னை எப்படி பார்த்திருப்பாங்கன்னு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நேத்து எனக்கு அது புரியல ஆனந்தி. நான் எவ்வளவு கீழ்த்தனமா நேத்து நடந்தோம், நான் கூப்பிட்டதும் நீ என் முன்னாடி வந்து நிக்கிற. என்னால உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல ஆனந்தி. ஐ எம் ரியலி சாரி. என்னை வெறுத்துறாத ஆனந்தி, ப்ளீஸ். ஏன் சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? எனக்கு உங்க மேல எந்த கோவமோ எந்த வருத்தமோ இல்ல. இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு கம்பெனிலயும் ஹாஸ்டல்லயும் எல்லார்கிட்டயும் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க முன்னாடி நீங்க நேத்து அந்த கோலத்துல நிக்க நான் காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது ஏன் மேலதான் எனக்கு கோவம் வருது. இல்ல ஆனந்தி, உன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் என் தப்பு தான். இல்ல சார், நீங்க இப்படி ஒரு நினைப்போடதே என் கூட பழகுறியன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதை இம்புட்டு தூரம் வந்திருக்காது சார். முதல்லயே உங்களுக்கு எடுத்து சொல்லி நான் புரிய வச்சிருப்பேன். நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு 2 பேரும் மறந்துடுவோம் சார். குடிப்பழக்கம் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை கூட பாழாக்கிடும். நாங்க எல்லாரும் உங்களை மதிப்பும் மரியாதையோட தான் எப்பவும் பார்க்க ஆசைப்படுறோம். இதெல்லாம் வேணா சார், நான் போறேன். ஒரு நிமிஷம் நில்ல ஆனந்தி, நான் இன்னும் பேசி முடிக்கல. இது ஒரு கனவா நினைச்சு அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாது. நீ என்ன சாமியா பாக்குறேன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்ட. ஆனா நான் உன்னை அப்படி பார்க்கல ஆனந்தி. என் வாழ்க்கை முழுக்க என் கூட இருக்க போறவளதான் நான் உன்னை பார்த்தேன். உன் மனசுல இப்ப நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல. எனக்கா இருந்தாலும் உனக்கும் கல்யாணம் நடக்கதானே போகுது. உனக்கு துணையா யாராவது ஒருத்தன் வரதானே போறான். அதையே நானா இருக்க கூடாது ஆனந்தி. நீ எனக்கு வேணும் ஆனந்தி. இந்த விஷயத்த நான் ரொம்ப முன்னாடியே உன்கிட்ட சொல்லி இருக்கணும். ஏதேதோ காரணத்தால உன்கிட்ட சொல்ல முடியாம போய் இங்க வந்து நிக்குது. தப்பு ஏன் மேலதான். நேத்து உன்கிட்ட லவ் சொன்னதுக்கு அப்புறமாவது உனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கணும். உன்னை நான் கம்பல் பண்ணிருக்க கூடாது. தப்புதான் ஆனந்தி. நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அவசரப்படாம நான் இப்ப சொன்னதை எல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு ஆனந்தி. எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். நான் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டே பேசுறேன். உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. இல்ல ஆனந்தி. சார், நான் உங்களை சங்கடப்படுத்துறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வேற வழி இல்ல. உங்களுக்கு ஏத்த ஆளு நான் இல்ல சார். என்னை நினைக்காதீங்க, மறந்துருங்க, மன்னிச்சிருங்க சார்.